என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அறிவிலிகளின் வாயை அடைப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் 11 17 வசனங்கள் வரை. அறிவிலிகளின் வாயை அடைப்போம். நீங்கள் நன்மை செய்ய முன் வருவதன் மூலம் மதிகெட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். திருவிவிலியம். திருவுளம் என்றால் தேவனுடைய சித்தம், அதாவது விருப்பம். தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் பல உண்டு. அவற்றில் ஒன்றை பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்தால் புத்தீனமான மனிதரின் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாதிருப்போம். கிறிஸ்துவை அறியாத பலர் நம்மை எப்போதும் குற்றம் சாட்டலாம், எப்படி குற்றம் சாட்டலாம் என்று காத்திருக்கின்றனர். அவர்களிடம் வாக்குவாதம் செய்து நாம் உயர்ந்தவர்கள் என்று நிலைநாட்ட தேவையில்லை. நன்மை செய்தால் போதும். நன்மை செய்து கொண்டே இருந்தால் போதும். குற்றம் கூறும் மதியினர்கள் வாய் திறக்க முடியாது. கால்டுவெல், போப், கார்மைக்கல், ஐடாஸ்கார்டர் போன்ற மிஷனரிகள் நன்மைகளைத்தானே செய்தார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் கல்வி புகட்டி மருத்துவம் செய்து எத்தனை நன்மை செய்தார்கள். நன்மை செய்வதில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பான வழி இருக்கிறது. அது தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்வதாகும். மலை பிரசங்கத்தில் கிறிஸ்து உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று முழங்கினார். மத்தேயு 6வது அதிகாரம் 44வது வசனம். பவுலடிகளார் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று புத்தி சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். பேதுருவும் கூட பாட அனுபவிக்கும்படி நேரிட்டாலும் கூட நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையானது என்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த சிறப்பு போதனை கிறிஸ்தவர்களுக்கே உரியது. தீமைக்கு நன்மை செய்வது கடினமாக தோன்றினாலும் கிறிஸ்துவுக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. உங்கள் அலுவலகத்திலோ உங்கள் சபையிலோ யாராவது உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களா? ஜெபத்தோடு இந்த கிறிஸ்தவ முறையை கையாண்டு பாருங்கள். நம் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே எழும் நெருப்பு பொறிகளையும் இந்த அன்பு நெறி அழித்து போடும். தான் பெற்ற பிள்ளைகள் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்க்கின்றனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய பழகுங்கள். தான் படைத்த பிள்ளைகள் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். தான் படைத்த பிள்ளைகள் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்ய நாடுவேன். கிறிஸ்துவின் சிந்தை தரித்து அவரில் நிலைத்திருப்பேன். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்ய நாடுவேன். கிறிஸ்துவின் சிந்தை தரித்து அவரில் நிலைத்திருப்பேன். ஜெபம். தேவனே, எல்லோரையும் நேசிக்கும் பரந்த உள்ளத்தை எனக்கு தாரும். ஆமேன்.